சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உட்காருங்கம்மா. உட்காரு மலர். பாத்து 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 மெதுவா. இந்தாங்க. ஃபர்ஸ்ட் மலருக்கு தான். சாப்பிடு மலர். ஆமா, அது என்ன எல்லாருக்கும் சாம்பார் வச்சுட்டு அவளுக்கு மட்டும் கூட்டு வச்சிருக்க? ஏங்க, இது மலருக்காகவே ஸ்பெஷலா செஞ்சது. பிரெக்னெண்டா இருக்கிறவங்களுக்கு இந்த கூட்டு ரொம்ப நல்லது. அதான் மலர் பிரெக்னெண்டா இருக்கால, அதனால அவளுக்கு மட்டும் பண்ண. தங்கச்சிமா, நீ சாப்பிடாத. என்னாச்சுன்னா சொல்றேன், ஒரு நிமிஷம் இருமா. துர்கா, நீ அதை உன் தட்டில் எடுத்து வச்சு சாப்பிடு. நானா? நான் எதுக்கு அது சாப்பிடணும்? மலர் தான் பிரெக்னெண்டா இருக்கா, அவளுக்காக தான் நான் ஸ்பெஷலா இதை பண்ணேன். பரவாயில்ல, மற்றவங்களாம் சாப்பிடக்கூடாதுன்னு எந்த கட்டாயமும் இல்லை. நீ உட்காந்து சாப்பிடு. இல்லங்க, மலர் முதல்ல சாப்பிடட்டும், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு இப்ப பசிக்கல. நீ சாப்பிட்டு தான் ஆகணும். அந்த கூட்டை போட்டு நீ இப்ப சாப்பிடு. ஆனந்த், என்னாச்சு? அத அவ பசிக்கலன்னு சொல்றாளே, அப்புறம் சாப்பிட்டுக்கிட்டு விடுங்க. எதுக்கு அவளை நீங்க கட்டாயப்படுத்துறீங்க? சும்மா இருங்க அத்தை. உட்காந்து சாப்பிடுன்னு சொல்றேன்ல. நீ எல்லாரோடய உட்காந்து அந்த கூட்டை வச்சு சாப்பிடு. மாமா, என்னாச்சு? வேண்டாம்னா விடுங்களேன். இல்ல அர்ஜுன், உனக்கு இவளை பத்தி தெரியாது. இவளெல்லாம் நம்பவே கூடாது. இப்ப உட்காந்து சாப்பிட போறியா இல்லையா? அந்த கூட்டை வச்சு நீ இப்ப சாப்பிட்டு ஆகணும். நான் தான் வேண்டாங்கறேன்ல. நீங்க சாப்பிடுற வேலையை மட்டும் பாருங்க. ஆனந்த், என்னதான் பிரச்சனை? இல்ல அத்தை, அந்த கூட்டுல இவ எதையோ மிக்ஸ் பண்ணா. அத நான் என் கண்ணாலேயே பார்த்தேன். ஏதோ தப்பு பண்றா. ஏங்க, நான் என்னங்க மிக்ஸ் பண்ண? எதுக்கு எம்எல் இப்படி ஒரு பழிய போடுறீங்க? ஏய், சும்மா நடிக்காத. கிச்சன்ல இருக்கும்போது இந்த கூட்டுல எதையோ பவுடர் மாதிரி கலந்த. அத நான் என் கண்ணால பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆனந்த், நீங்க என்ன சொல்றீங்க? என்ன கலந்தா? இவ எதுக்காக ஆனந்த் அதை பண்ணணும்? அத்த, ஏற்கனவே இவளுக்கும் மலருக்கும் ஆகாது. இப்ப மலர் பிரெக்னண்டா வர இருக்கா. அது பிடிக்காம இவ எதையோ மிக்ஸ் பண்ணத நான் என் கண்ணால பார்த்தேன். அம்மா, அம்மா, இல்லம்மா. இவர் எதுக்காக எம்எல் இப்படி ஒரு அபாண்டமான பழிய போடுறாருன்னு எனக்கு தெரியலமா. சமையலுக்கு தேவையான பொருள், உப்பு இதெல்லாம் தான் நான் போட்டேன். இவர் சொல்ற மாதிரி எல்லாம் நான் எதுவுமே மிக்ஸ் பண்ணலமா. ஏய், பொய் சொல்லாத. நான் என் கண்ணால பார்த்தேன். உன் நடிப்பெல்லாம் நம்பி நான் ஏமாற போறது. அத்த, இவன் மேல எந்த தப்பு இல்லைன்னா எவ்வளவு உட்காந்து சாப்பிடலாம்ல. அந்த கூட்டை போட்டு சாப்பிட சொல்லுங்க. நம்ம யாருக்கும் கூட்டை போடாம தங்கச்சி மகன் மட்டும் வச்சிருக்கானா? அதுக்கு என்ன அர்த்தம்னு கேளுங்க. இவ்வளவு நம்பாதீங்க அத்த. இவ தங்கச்சி மேல இருக்கிற கோவத்துல அவளை பழி வாங்கறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவா இவ.
துர்கா, ஆனந்த் சொல்றதெல்லாம் உண்மைதானா? அதுல நீ என்ன கலந்த?